புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கதைகள் தான் நம்மளை மனுஷங்களை புரிய வைக்கும். சுயம்புலிங்கன்னு ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், மனுஷபுத்தன் தான் அவருடைய கவிதை தொகுப்பு கூட போட்டார். அவர் ஒரு கதை எழுதிட்டார், ஒரே ஒரு பக்கம் தான், ஒரே ஒரு பக்கம். இந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க சில பேரை பார்க்குற பார்வையே மாறும். அவர் கதை ஆரம்பிக்கிறாரு, அந்த அண்ணாச்சி பரபரப்பான ரயில் நிலையத்தில் வடக்கே இருந்து தெற்க போறார். இதுல என்ன இருக்கு, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சுயம்புலிங்க அடுத்த வரி எழுதுறாரு, அந்த அண்ணாச்சி வேக வேக வேகமா தெற்க போயிட்டு அந்த ரயில் நிலையத்தோட எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேயிருந்து வேக வேக வேகமா வடக்க போறாரு, மறுபடியும் அங்கேயிருந்து இங்க போறாரு. அப்படின்னு என்னடா அதனால இப்படி இப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியோட அடுத்த வரைக்கும் நகர்றோம். அப்போ சுயம்புலிங்கம் அடுத்த விஷயத்தை இறக்குறாரு. அந்த அண்ணாச்சி ஒரு வியாபாரி, அவங்க வீட்டிலேயே அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி அவங்க மனைவி, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்களும் அவ்வளோ நல்லா படிக்கும். அண்ணாச்சி காலையிலே வியாபாரத்துக்கு போனால் சாயந்தரம் தான் வருவார், நைட்டு தான் ஆகிடும், நைட்டு சில சமயம் நைட்டும் ஆகிடும். அந்த பசங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருந்தாங்க. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த பசங்க, அவருடைய பிள்ளைங்க வரல, திடீர்னு வரலையே, எங்கடா எப்போதும் வந்துட்டு இருக்க பிள்ளைங்க வரலையேன்னு சொல்லி அவர் ஆளை விட்டு அங்கங்கே தேடுறாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கருவேலம் புதருக்குள்ளார அந்த 2 பிள்ளைங்களும் சடலமாக கிடக்குது. அதோட கண்கள் நோண்டப்பட்டிருக்கு. கண்களுக்காக அந்த குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் போய் அந்த ஏதோ ஒரு மருத்துவமனையை அடித்து உடைக்கிறாங்க. அதுதான் காரணம், அடித்து உடைக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் கொண்டு வீட்டில் சடலமாக வைக்கிறாங்க. 2 குழந்தைங்களும் ஒரே இதில் போட்டு எரிக்கிறாங்க. அண்ணாச்சி இல்லாமல் குழந்தைங்களோ இருந்த அந்த அண்ணாச்சியோட மனைவி அந்த தனிமையை எதிர்கொள்ளவே முடியல. ஓரிரு வாரத்தில் அந்த அண்ணாச்சியோட மனைவியும் இறந்து போயிறாங்க. சுயம்புலிங்கம் தொடங்கின இடத்துக்கே மறுபடியும் வராரு. அந்த அண்ணாச்சி பரபரப்பான ரயில் நிலையத்தில் வடக்கே இருந்து தெற்க போயிட்டு இருக்காரு அப்படின்னு முடிக்கிறார். நம்ம எத்தனை அண்ணாச்சிகளை பேருந்து நிலையத்தில் பார்த்துருக்கோம், எத்தனை அண்ணாச்சிகளை ரயில் நிலையத்தில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு அண்ணா மனநிலை பிழன்று நிற்கிறது அவன் என்ன விரும்பி கேட்ட விஷயமா என்ன? ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அவ்வளோ வழிகளோடு தானே அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம சரி இவங்களை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருவேளை உங்க பக்கத்து வீட்லையோ ஏத்த வீட்லையோ அண்ணாச்சி மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா, அந்த பிள்ளைகள் பறி கொடுத்துட்டாங்க, அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க, அப்ப நீங்க பக்கத்து வீட்டில் இருந்தா, இந்த கதையை நீங்க படிச்சிருந்தா, அந்த மனைவியை மரணத்திலேருந்து நீங்க தப்ப வைக்க முடியும். அந்த அண்ணாச்சி வடக்கே இருந்து தெற்க போகிறத உங்களால் தடுக்க முடியும். கதை உங்களுக்கு அதை செய்யும். சுயம்புலிங்கிற மாதிரியான அற்புதமான எழுத்தாளர் அந்த கதையை அப்படி நம்ம கொடுக்குறார்.